வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்னைய ஸ்பெஷல் வந்து நம்ம செய்ய போகிறது பிரிஞ்சாலில் ஒரு ஸ்டஃப்டு ஐட்டம் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்யும் போது அப்படியே பார்க்கலாம். நிலக்கடலை, எள்ளு, கோகனட் துருவல், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் க்ளவ், தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், இதெல்லாம் வச்சு இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக சில ஐட்டம்ஸ் வறுத்துக்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை. நான் வந்து ஒரு 3, 6, 7 கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் தான் பேக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்னு ஒன்று செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு கட் பண்ணுற மாதிரியே இது வந்து நல்லா பார்த்து நீட்டாக இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி பேக் சைடில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து ஒரு 3 பேருக்கு அளவாக செஞ்சிட்ருக்கோம். இப்போது இது வந்து நிலக்கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் எல்லாமே இப்போ பண்ணுறது. எல்லாமே இப்போ பண்ண போகிறது ட்ரை ரோஸ்ட். கடலை கொட்டு நிலக்கடலை கொஞ்சம் நல்லா சரியான டேஸ்ட்டு. இது வந்து நார்த் இந்தியன் சைடு, அந்த சைடு வந்து வட இந்தியாவில் பண்ணக்கூடிய ஒரு அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஆக்சுவலாக குறிப்பாக வந்து மராட்டிஸ் வந்து செய்வாங்களாமா இது. மராட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சமையல் அவங்களோடது. பாருங்க, நிலக்கடலை வந்து நல்லா வறுத்துட்டாச்சு. இப்போ இதுலேயே வந்து எள்ளு போட்டுக்கலாம். 1 by 1 நம்ம இதுலேயே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா வெடிக்குது. இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். 4 லவங்கம், ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு போட்ட போதும். இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட். இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இதில் பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா கொஞ்சமாக வாட்ரு, ஒரு 4-5 ஸ்பூன் வாட்ரு விட்டு இதை வந்து நம்ம நல்லா ஒரு சட்னி மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நிலக்கடலை, எள்ளு, கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் எல்லாம் இப்போ வறுத்து பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சா தான் நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம அதில் மசாலா வறுக்கும்போது இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பேக்கில் வந்து கட் பண்ணி இதை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேலை ஜாஸ்தினா கூட ரொம்ப டேஸ்ட்டு. எங்கள் சன் வந்து இதை செஞ்சுட்டு, அம்மா நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்படி. அது மாதிரி எல்லாருக்கும் போட்டு காமிங்கன்னு சொன்னாப்படி. அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் சொல்லி தான் நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாப்படி. பாருங்கள், அதே மாதிரி நீங்களாம் செஞ்சு சாப்பிட்றணும் இல்லைங்களா, அதுக்காக தான். இது வந்து கொஞ்சம் வேலை ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தின்னு இல்லை, செய்யலாம் இது. பாருங்கள், இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்குது. இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி இப்போ செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆளுக்கு நிறைய எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி, நிறைய கத்திரிக்காய் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நிறைய பிரிஞ்சால் போட்டு கூட இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாய் பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கடாயை வச்சுட்டு இதுக்கு தேவையான ரொம்ப நிறைய எண்ணெய் விடணுன்றது இல்லை, கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் கிடையாது, 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் போதும். 3 டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக அந்த மசாலாவில் போட்டு பச்சையாகவே போட்டு அரைச்சிருக்கு.
மிச்சத்தை இதில் நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் செய்கிற ஒரு ரெசிபி இது. இது வந்து ரொம்ப டேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு இப்போது எல்லாருக்கும் காமிக்கணும்னு காமிச்சிட்ருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சண்டே வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஐட்டம் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி டைமில் இது பண்ணலாம். கத்திரிக்காயில் எது பண்ணாலுமே நல்ல டேஸ்ட்டு தான். வெங்காயத்தை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நல்லா பொரியுது வெங்காயம். இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்பயுமே தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆயிலே மஞ்சள் தூள் போட்டாக்க அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது. அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி. ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் மராட்டிஸ் வந்து இதை வந்து ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம இங்கே சவுத்தில் செய்கிறதையும் சாப்பிட்ணும். அதே மாதிரி அந்த சைடில் ஸ்பெஷலாக இருக்கிறதையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது டொமேட்டோ போட்டாச்சு. இந்த டொமேட்டோ வதங்கிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, அதாவது தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற குவான்டிட்டி தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கணும். இப்போ வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் வந்து உங்களுக்கு ஒரு இதுவும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து சால்ட் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணல. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரிஞ்சாலை வந்து இதில் ஆட் பண்ணோம். இதுலேயே தான் வந்து இது வேக போகுது. இதில் மிச்சம் இருக்கிற இந்த நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கிற இதையும் இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் பாதி அளவுக்கு மிச்சம் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த கிரேவியே திக்னஸ் கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம இதையும் நிறைய இருக்கும் மிச்சம். ஒரு 1/4 பாகம் தான் அதில் ஸ்டஃப் பண்ணுறோம். பாருங்கள், இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். செஞ்சுட்டு இதில் கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம இதை வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்து கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டுக்கலாம். அது இப்போது இதில் நம்ம ரொம்ப இதை வந்து வதக்காமல் இதை அப்படியே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு
பார்த்தாலே அப்படியே டெம்ப்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா சால்ட்டு போடலாம். ஏன்னா சால்ட்டு போட்டால் டக்குன்னு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான நல்லா மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் என்ன நம்ம கொஞ்சம் இதில் போட்டு தான் பார்க்கலாம். இதோ நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இது உள்ளர அப்படியே உள்ளே இறங்குது. கத்திரிக்காய் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம சால்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். சால்ட்டு சேர்த்தா நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாக்க எல்லாத்துலேயுமே இறங்கிடும் சால்ட்டு. சால்ட்டையும் சேர்த்துட்டு வேணால் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக இது காய் ஒடியாத மாதிரி கொஞ்சம் இப்படி பண்ணி பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் வச்சு நம்ம இதை வந்து சப்பாத்தி, ஆக்சுவலாக ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கோரியண்டர்லாம் போட்டு அதுக்கப்புறமா இறக்கி வைக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு நிமிஷம் உப்பு ஏறுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலான்னு விட்டுருக்கேன். இப்போ உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் அது காயிலெல்லாம் ஏறட்டும். அது ஓப்பன் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ண பின்னாடி ஒரு 2-3 நிமிஷம் விட்டாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருக்குது. உப்பெல்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. காயிலையும் நல்லா ஆட் ஆகிருக்கு. இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் இது வந்து போட்டுட்டு நல்லா சாப்பிடு கொத்தமல்லி போட்டுட்டு கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் ரொம்ப பிரியப்படுறவங்க இன்னொரு 4 கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்களா? நல்லா கரெக்டாக இது ஆயிடுச்சு. ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அந்த சைடு வந்து இது பார்லி வாங்கி அப்படின்னு நார்த் சைடில் இதை பேர் சொல்லுவாங்க. கத்திரிக்காய் ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெசிபி இது. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. அது பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டைல் ஸ்டஃப்டு பிரிஞ்சால். இது பார்லி வாங்கின்னு அந்த பக்கம் சொல்லுவாங்க. இது மராட்டி இவங்க வந்து இது வந்து நல்லா ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது வந்து நீங்களும் செஞ்சு இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது சப்போஸ் கோடா மசாலா அப்படின்னு ஒன்று கிடைக்கிது. அது ஆக்சுவலாக கரம் மசாலாவுக்கு பதில் அது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு அது கிடைக்கல இங்கே. அதனால் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோ. கரம் மசாலாவுக்கு பதில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட திரும்பவும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.